சீனா இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு டேமை கட்ட இருக்காங்க. இதுக்கான துவக்க விழா என்பது நடைபெற்றிருக்கு. இது இந்தியாவுக்கு நற்செய்தி கிடையாது. எதனால் இந்தியாவுக்கு நற்செய்தி கிடையாது அப்படின்னா, இந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால இந்தியா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இதில் இராணுவ ரீதியான சிக்கல்களும் அடங்கி இருக்கு. இது தொடர்பாலாம் இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சுதா? அதுக்கு சீனா தரப்பில் என்ன பதில் சொல்லப்பட்டுச்சு? இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சும் அதனால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கா? இந்த மாதிரி முழுமையான விஷயங்களை இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். முதலாவதாக இந்த டேமை எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பிரம்மபுத்திரா நதி, இந்த நதியை பொறுத்த வரைக்கும் இது சீனாவில் தொடங்கி இந்தியா வழியாக பங்களாதேஷ் போய் அதுக்கு பிறகு பே ஆஃப் பெங்காலில் அந்த நதி கலக்குது. இந்த நதியை பொறுத்த வரைக்கும் சீனாவில் அதை சாங்போ யார்லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் இதை நம்ம பிரம்மபுத்திரா நதி அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக இந்த ஹிமாலயன் ரீஜியனில் அங்கே இருக்கக்கூடிய அது ஒரு முக்கியமான நதின்னு சொல்லுவோம். இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை சூழலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நதியாக இது இருக்குது. இது 2900 கிலோமீட்டர் அளவுக்கு மிகப்பெரிய நதியாக இருக்கு. இந்த நதியை பொறுத்த வரைக்கும் சீனா வழியா வந்து திபெத், அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ், அசாம், அது வழியாக அப்படியே பங்களாதேஷ் போய் அதுக்கு பிறகு பே ஆஃப் பெங்காலில் கலக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போது பிரம்மபுத்திரா நதியில் தான் டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அதாவது எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நிங்சி அப்படின்ற ஒரு சிட்டி இருக்குது. இது திபெட்டில் இருக்குது. இந்த சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது எந்த இடத்துல சரியாக இருக்குது அப்படின்னு நாம் சொல்லணும்னா, இப்போ இந்த நதி பிரம்மபுத்திரா நதி இந்த இடத்துல வந்து ஒரு பெண்டு வந்து அதுக்கு பிறகு இந்தியாவுக்குள்ளே நுழையுது இல்லையா? இங்கே தான் அந்த சிட்டி இருக்குது. இங்கே தான் அந்த டேமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. நிங்சியில் சீனா தரப்பில் இதுக்கான தொடக்க விழா அப்படின்றது நடைபெற்றிருக்கு. இனிமேல் அஃபீஷியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. கடந்த டிசம்பர் மாதத்தில் தான் இதுக்கான அஃபீஷியல் அதிகாரப்பூர்வ உரிமை, அதாவது அதிகாரப்பூர்வ அப்ரூவல் அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. இதுக்கு அப்போவே இந்தியா தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதாவது இங்கே நீங்கள் டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கேருந்து நீர் இங்கே வரக்கூடிய அருணாச்சல் பிரதேச மாநிலம், அதே மாதிரி அஸ்ஸாம் மாநிலம் எல்லாம் வெகுவாக பாதிக்கப்படும். முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய லைவ்லிஹுட், அதாவது அங்கே இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழ்நிலைகள் ரொம்ப பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்தியா தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கு உடனே ஜனவரி மாதமே சைனாவும் ரிப்ளை கொடுக்குறாங்க. அதாவது டவுன் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நாடுகள், இப்போ இந்தியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுடைய கவலைகளை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அது தொடர்பான நடவடிக்கைகளையும் எடுத்து தான் நாங்கள் இங்கே டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், உங்களுக்கு பெருசாக நெகட்டிவாக எந்தவித பிரச்சனைகளும் வராது அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் அதை நாம் அப்படியே நம்பிட முடியுமா? உண்மையிலேயே அந்த மாதிரி சிக்கல்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறிதான். சரி, என்னென்ன சிக்கல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதா அதோட லொக்கேஷன். இப்போ பிரம்மபுத்திரா நதியை பொறுத்த வரைக்கும் யாருமே இங்கே டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எல்லா நாடுகளுமே, பூட்டான் உள்பட எல்லா நாடுகளுமே இந்த நதி சார்ந்து டேமெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே இப்போ சீனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற போகிற அளவுக்கு பெரிய டேம் கிடையாது. இந்த டேமோட பர்பஸ் என்னன்னு சீனா சொல்லுது அப்படின்னா, இந்த டேம் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய டேமாக அமைய போகுது. இதுக்காக $167 ட்ரில்லியன் அளவுக்கு அவங்க செலவழிக்க இருக்காங்க. இந்த டேமில் மொத்தம் 5 ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அதாவது இது மூலமாக மின்சாரம் தயாரித்து திபெத்தில் மட்டும் கிடையாது, அங்கேருந்து சீனாவுக்கும் மின்சாரம் வழங்க போகிறாங்க. அப்போது இது மாதிரியான மாற்று எரிசக்தி முறை அப்படின்றது தேவைப்படுது அப்படின்றது தான் சீனா சொல்லக்கூடிய விஷயம். அப்போ தான் கார்பன் எமிஷனை ஜீரோவாக கொண்டு வரத்துக்கான அவங்களுடைய லட்சியத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரம் என்பது கிட்டத்தட்ட 30 கோடி மக்களுக்கான மின்சார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லப்படுது. இது 2023 அவங்க செஞ்ச ஒரு ஆய்வின்படி உள்ள கணக்கு. இது இப்போ மாறி இருக்கவும் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுதான் அவங்க சொல்கிற முக்கியமான ரீசன். அதே மாதிரி உங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் நாம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இதனால் என்ன சிக்கல்கள் வரும்னா, முதலாவது நான் சொன்ன மாதிரி இயற்கை சூழலுக்கு மிக உகந்த நதி அப்படின்னு இது பார்க்கப்படுது. இது மூலமாக இருக்கக்கூடிய எக்காலஜிக்கல் சிஸ்டம், அதாவது எக்காலஜியில் நிறைய மாற்றங்கள் வரும். இப்போது டேம் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா இங்கே இருந்து இங்கே வரக்கூடிய நீரோட ஃப்ளோ, இதோட அந்த ஃப்ளோ அப்படின்றது மாற்றத்துக்கு உள்படும். அது எப்படி வேணுமோ மாறலாம். அதனால் இதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் பல்வேறு மாற்றங்களை சந்திக்க நேரிடும். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு தரப்பில் சொல்லப்படுது. முக்கியமாக சொல்லணும்னா
சொல்லணும்னா இயற்கை ஆர்வலர்களே இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அவங்க சொல்றது, நீங்கள் ஒன்ஸ் அந்த டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதனால இதில் வாழ்வியல் சூழலில் மாற்றங்கள் வந்துருச்சு அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளைமேட் சேஞ்ச்லேயே நம்ம நிறைய பார்க்குறோம். உங்களால் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சிலது இருக்குது. நீங்கள் திரும்பவும் இந்த நடைமுறைகளை எல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது பழைய இயற்கை சூழலுக்கே மாறிடும்னு. ஆனால் இந்த கேஸில் அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நீரோட ஃப்ளோ கட் ஆகும்போது மீன்கள் இங்கே குறையும். அப்போ அதை நம்பி இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை என்பது பாதிக்கப்படும். அதுபோக குடிநீர் ஆதாரமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா இந்த நீரோட ஃப்ளோ இருக்கக்கூடிய மாறுபாட்டை பொறுத்து நிலத்தடி நீருடைய தன்மையும் மாறும். அதனால குடிநீருக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமாக இப்போ சம்மர் சீசன், அதாவது கோடைக்காலம் வருது அப்படின்னா அப்போது இவங்க டேமில் நிறைய நீரை தேக்கி வச்சுக்கிட்டாங்க, ரொம்ப கம்மியான அளவில் தான் இங்கே நீரை விடுறாங்க அப்படின்னா அது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை. குடிநீருக்கு மட்டும் இல்லை, விவசாயத்துக்கும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா மழைக்காலங்கள். மழைக்காலங்களில் டேமில் நிறைய நீரை தேக்கி வைக்காமல் இவங்க திடீர்னு அவசரமாக நிறைய நீரை திறந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அது இங்கே இருக்கக்கூடிய இடங்களில், இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களில் வெள்ளம் வரத்துக்கான நிறைய வாய்ப்புகளை உண்டு பண்ணும். ஏற்கனவே நிறைய வெள்ளங்களை அவங்க சந்திச்சுட்டு தான் இருக்காங்க இந்த மாநிலங்களில். அப்போ அதனுடைய சான்சஸ் அப்படின்றது அதிகரிக்கும். இந்த மக்கள் அதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடியே அதை அவங்க சந்திக்க நேரிடும் திடீர்னு அது பண்ணுறதுனால. அது மட்டும் கிடையாது, இப்போது வெள்ளம் வரக்கூடிய காலங்கள், மழைக்காலங்களை பொறுத்த வரைக்கும் டேமில் எந்த அளவுக்கு நீர் இருக்குது, எந்த அளவுக்கு இந்த பகுதிகளில் மழை பெய்யுது, இந்த மாதிரியான ஹைட்ராலஜிக்கல் டேட்டா எல்லாமே இப்போ சீனா தான் வச்சுருக்கோம். அவங்க டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால அந்த இடத்துக்கு அவங்க உரிமம் கொண்டாடுவாங்க. அப்போது அந்த டேட்டாலாம் நமக்கு தெரியாமல் இங்கே நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையவே மேற்கொள்ள முடியாது. அப்போ இதை எந்த டைமில் சீனா யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே நமக்கு அருணாச்சல் பிரதேச இந்த பார்டரில் பிரச்சனை இருக்குது சீனா கூட. இங்கே எல்லாமே நம்ம இராணுவ படைகள் வைத்து அப்பப்போ கண்காணிப்போம். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் திடீர்னு இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற சமயம் அப்படின்னா ஓகே, திடீர்னு நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சிக்கல் வருது அப்படின்னா அப்போ இதை ஆயுதமாக அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ராஜாங்க ரீதியிலான ஒரு லொக்கேஷனாக இது இருக்குது, டேம் அமையக்கூடியது. அவங்க டேட்டா கொடுக்காம இருக்கலாம். அதே மாதிரி அப்போ இராணுவ வீரர்களை கையாளுறதுக்கு திடீர்னு அவங்க நிறைய தண்ணியை திறந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை அவங்க இயற்கை மேலே ப்ளேம் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான நடவடிக்கைகளை ஆஃப் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இது எல்லாம் தாண்டி இன்னும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இதனால பூகம்பம் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதா சொல்லப்படுது. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்காக பார்க்குறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் அந்த லொக்கேஷன் தான் ப்ராப்ளம். அதாவது நம்ம சொல்கிற இந்த பிரம்மபுத்திரா நதின்றது இந்த இடத்துல இருக்குது. இப்போ பூகம்பம் எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இங்கே பார்க்குறோம்ல யுரேஷியன் பிளேட், இந்தியன் பிளேட், அரேபியன் பிளேட்டுன்னு, இதெல்லாம் பூமிக்கு அடையில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த பார்டர்ஸ்லாம் அங்கங்கே கிராக் இருக்கும். இப்போ இந்த பிளேட்ஸ் எல்லாம் எப்படி அசைதோ அதை பொறுத்து தான் பூகம்பம் உருவாகும். லைட்டான மூமெண்ட் இருக்கும்போது நமக்கு லைட்டாக தெரியும். அது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாம் பூகம்பம் ரொம்ப தீவிரமாக வரும். அப்போ அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் தான் ஆல்ரெடி அந்த நதி இருக்குது. அப்போ இங்கே நீங்கள் டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா அந்த டேமுக்கும் சிக்கல், இது மூலமாக சுற்றி இருக்கிற இடங்களுக்கு பூகம்பம் வரத்துக்கான வாய்ப்புகள் என்பது இன்னும் அதிகரிச்சிடும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஆனால் சீனா அதுக்கு என்ன பதில் அளிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஏற்கனவே இது தொடர்பான ஆய்வெல்லாம் நாங்கள் மேற்கொண்டிருக்கோம், அந்த மாதிரியான ரிஸ்க் கிடையாது, அதெல்லாம் மனதில் வைத்து தான் நாங்கள் டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பதிலை கொடுத்து அவங்க தெளிவாக இருக்காங்க. அப்போது உலகத்திலேயே மிகப்பெரிய டேமாக இது வர இருக்க சூழலில் இனி இந்தியா சீனாவுடனான உறவை ரீகன்சிடர் பண்ணும். அதாவது இவங்க உறவை எப்படி இனிமேல் நம்ம சுமூகமாக எடுத்துகிட்டு போகிறது, பார்டர் விவகாரங்களை எப்படி கொண்டு போகிறது, இப்போ சீனாவோட அந்த பார்டர் விவகாரம் தொடர்பாக பிரச்சனை வந்தால் அதை எப்படி சமாளிக்கிறது, இந்த இடத்துல ஹோல்டு வரத்துக்கு நாம் என்ன பண்ணணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்தியா சிந்திக்க வேண்டிய முக்கியமான நேரம் இது அப்படின்னு குறிப்பிடலாம்.